தினமணி நியூஸ் பேப்பர் மார்ச் 16ஆம் தேதிக்கு உண்டானது பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நியூஸ் இருக்குன்னு நீங்கள் பார்ப்போம். என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு, கேரளாவுக்கு, அஸ்ஸாமுக்கு அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்தெந்த தேதியில் வருது, அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனர் ரோல் என்ன, எலெக்ஷன் என்ன, எலக்ட்ரல் ஆஃபீஸர்னா என்ன, விவிபேட் எப்போ ஆரம்பித்தது, ஃபஸ்ட்டு விவிபேட் எந்த இயரு, ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 44 வருது. ஸோ எல்லா சிட்டிசனுக்கும் ஈக்குவல் அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் ஆர்டிகல் 14லையும் சொல்கிறது, ஆர்டிகல் 15லையும் சொல்கிறது, ஆர்டிகல் 21 ஈக்குவலான லைஃப் வாழணுங்கிறது அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 சொல்லுது. இதை பற்றி இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல் 6 இதை ட்ரைபலோட கல்ச்சரு, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பகுதியை காப்பாற்றுறதுக்காக, அதாவது அட்டவணை 6ங்கிறது அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் போன்ற இந்த இடத்துல, அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. பட் லடாக்கை அதே மாதிரி ஆக்கணும். ஏன்னா அங்கே 97% ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. எங்களுக்கு அந்த ரைட்ஸ் வேணும், அட்டவணை 6க்கு உண்டான அந்த ஷெட்யூல் ரைட்ஸ்க்கு உண்டான. பட் பார்லிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா, அந்த அட்டவணை 6ங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும்னா அது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் இருக்குது. ஓகே, மற்றபடி வேறு ஒன்றும் இதில் இல்லை. ஏன்னா அதிகமான வெஸ்ட் ஏஷியா வாரை பற்றி நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் எதுவும் இல்லை. ஓகே, இதை மட்டும் பார்ப்போம். ஸோ 4 மாநிலங்களில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி இங்கே ஏப்ரல் 9, தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23. ஓகே, இன்னும் நாள் இருக்குது. மேற்கு வங்கம் ஏப்ரல் 23, 29 2 கட்டமாக வாக்குப்பதிவு மேற்கு வங்கத்தில், வெஸ்ட் பெங்காலில் நடக்க போகுது. ஸோ தமிழக தேர்தல் அட்டவணை இதுதான். இப்போது மார்ச் 30ஆம் தேதி ஒவ்வொரு 234 தொகுதி இருக்குது. அங்கே எல்லாருக்குமே வேட்பு மனு தாக்கல் செய்வாங்க. மனு தாக்கல் கடைசி நாள் ஏப்ரல் 6 வரைக்கும் அவங்க திரும்பி வாபஸ் பெறலாம், திரும்பி மேல்முறையீடு செய்யலாம், திரும்பி அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு மனு தாக்கல் செய்யலாம். அப்புறம் மனுக்கள் பரிசீலனை ஏப்ரல் 7, மனு திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9. ஸோ இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா தான். ஸோ வாக்குப்பதிவு எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகிறது. ஓகே, வாக்கு எண்ணிக்கை மே 4. ஸோ மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. இதுவே புதுச்சேரி அதில் எப்போ அப்படின்னா வேட்புமனு தாக்கல் தொடக்கமே மார்ச் 16. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் அது. புரிஞ்சுதுங்களா? ஸோ மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 23. ஸோ கடைசி நாள் கூட தாக்கல் செய்யணும். மனு பரிசீலனை மார்ச் 24, திரும்ப பெறது மார்ச் 29, ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு அங்கே நடைபெறுது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. ஸோ தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் ஒரே நாள் தான். ஸோ எல்லாமே 234 தொகுதி இருக்குது. இப்போதைக்கு இங்கே தலைமை தேர்தல் ஆணையர் யார் இருக்காங்க? ஞானேஷ்குமார் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். அவர் எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். அமைதிக்கான அச்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லடாக்கில் கிட்டத்தட்ட ஒரு அது ட்ரைபல் அட்டவணை 6ல் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே தனி அந்தஸ்து இருந்தது. இப்போது அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர், என்விரான்மெண்டலிஸ்ட்டு அவர் போராடினார். அவர் பேர் என்ன? அவரை என்ன விடுவிச்சிட்டாங்க. அதை வச்சு தான் அவரை அந்த இதுலேருந்து விடுவிச்சிட்டாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவரால் ஒரு 4 போலீஸ் இறந்துட்டாங்க. ஸோ அங்கே சின்ன கலவரம் ஆயிட்டு லடாக்கில். கிட்டத்தட்ட செப்டம்பர் 24, 25ஆம் ஆண்டு 2025 ஸோ தனி மாநில அந்தஸ்து கோரி, யூனியன் பிரதேசமான உள்ள லடாக்குக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் நடத்தினார். அதில் கிட்டத்தட்ட 22 காவல்துறையினர் உட்பட 45 பேர் காயமடைஞ்சாங்க, 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக அவரை கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிச்சிட்டாங்க. இந்த சோனம் வாங்சுக் எதுக்கு விடுவிச்சதுங்கிறத விட இதில் என்ன தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டவணை 6 அதில் தான் சேர்க்க சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அங்கே என்ன சட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த அரசமைப்பு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு
இந்த 370 ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரா மாநிலமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே. அதே மாதிரி லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டப்பேரவை கிடையாது அப்படிங்கிறதுனால அங்கே ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் வரல. லடாக் நேரடியாக மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழே இருக்கிறதுனால சொல்றாங்க. லடாக் மக்கள் தொகையில் 97% பேர் பழங்குடியினர். ஸோ அதனால அவங்க அட்டவணை 6க்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 4 சட்டப்பேரவை தொகுதியிலும் இங்கே முன்னாடி இருந்திருக்கு. ஸோ 25,000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வசிப்பிட சான்றிதழும் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஷரத் 244, 275 இது 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இருக்காங்க இல்லையா? ஸோ இடம்பெற்றுள்ள அரசியல் சட்டத்தில் 6வது அட்டவணை பழங்குடியின நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காக உள்ளது தான் இந்த ஷரத்து. அந்த ஆர்டிக்கல் 244 கிளாஸ் 2, 275 இது 2 சொல்லுது. இது அட்டவணை 6 குறிப்பிடுது. இதுல பர்தோலாய் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளை நிர்வகிக்க தன்னாட்சி மாவட்ட கவுன்சில்கள் நிரூபிக்கலாம். அந்த குழுவோட பேர் என்னன்னு கேட்பாங்க. பர்தோலாய் குழு. ஓகே, பர்தோலாய் குழுவின் பரிந்துரையின் பேரில் தான் இந்த அட்டானமஸ் அதை கொண்டு வர சொல்லுவாங்க. ஏடிசி, இந்த ஏடிசி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆனால் இந்த அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா 6வது அட்டவணை கீழ் மாவட்ட தன்னாட்சி கவுன்சில் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் மூலயமா. ஸோ எதனால அப்படின்னா, இது 30 உறுப்பினர்கள் வரை இடம்பெற முடியும். 5 ஆண்டு பதவி காலம் கொண்ட இந்த கவுன்சில் இருக்கு. ஸோ இது அந்த கான்ஸ்டியூஷன் படி அட்டவணை 6ங்கிறது இந்த ஈஸ்ட் ஸ்டேட், ஓகே, வடகிழக்கு அந்த பகுதியில் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் இது விதிமுறை ஏற்படுத்த முடியும். குடிநீர், இந்த கவுன்சில் நிலம், வனம், குடிநீர், விவசாயம், கிராம கவுன்சில்கள், சுகாதாரம் தொடர்பாக சட்டங்கள், விதிமுறைகளை ஏற்படுத்த முடியுங்கிறதுனால இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வாங்சு. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலங்களை தவிர வேறு எங்கும் எந்த பகுதியும் 6வது அட்டவணையின் கீழ் சேர்க்கப்படவில்லை. இது வரைக்கும் சேர்க்கப்படவும் மாட்டாது, கான்ஸ்டியூஷன் சொல்லல. ஸோ லடாக் இது சுமூகம் கையாளுதுன்னா இந்த ஒரு ரிலீஸ் இருக்கும். ஓகே, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்டவணை 6 என்ன சொல்லுது, ஸோ அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடு, இது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்குது. ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி சொல்லும். ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த முஸ்லீமில் இருப்பாங்க இல்லையா, பலதார திருமணம், சொத்துரிமை, வாரிசுரிமை, இது எல்லாமே ஆண்களுக்கு ஒரு விதமான சட்டமும் பெண்களுக்கு ஒரு விதமான சட்டமும் இருக்கும். ஸோ முஸ்லீம் ஆக்ட் படி, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் ஆக்ட் படி, அதுக்கப்புறம் ஹிந்து ஆக்ட் படி இதெல்லாம் இருக்கும். ஸோ இது அனைத்து பேருக்குமே அனைத்து விதமான இருக்கும். இதில் மெஹர்னுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா முஸ்லீம் கல்யாணத்தில். அப்புறம் தலாக்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறத கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி நமக்கு 2019 அதை கான்ஸ்டியூஷன் படி அது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஷரியத்தில் 1937 அதுலேருந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலாக்குங்கிற, ஏன்னா முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒரு தனி சட்டம் இருக்குது. ஸோ அதன் மூலிமா அவங்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை, வாரிசுரிமைலாம் பற்றி சொல்கிறது தான். இதில் சொத்துரிமை கொடுக்கக்கூடாது, வாரிசுரிமை இல்லை அப்படிங்கிறது இது எகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுது, கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுது. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, சொத்துரிமை, முஸ்லீம் பெண்களுக்கு சொத்துரிமை, முத்தலாக் ஆகிய 2 முஸ்லீம் ஷரியத் சட்டத்தில் முக்கியமானவை. ஓகே, சொத்துரிமை மற்றும் முத்தலாக். அதில் 2019 முத்தலாக் ஒழிச்சிட்டாங்க. ஸோ இதில் கிரிமினல் குற்றமாக அறிவிக்க சட்டம் 2019 ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த முத்தலாக்குங்கிறத கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேதி கேட்பாங்க, ஆகஸ்ட் 1, 2019. ஸோ முஸ்லிம் தனிநபர் ஷரியத் சட்டத்தில் 1937 பெண்களுக்கு பாகுபாடு காட்டும் சொத்துரிமை, வாரிசுரிமை பிரிவுகளை ரத்து செய்யணும். இந்த வாரிசுரிமை, சொத்துரிமையை ரத்து செய்யணும். இப்போ எப்படின்னா, முன்னெல்லாம்
சொத்துரிமைங்கிறது இப்போ முஸ்லீம்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மெஹர்னு சொல்லிட்டு பெண்களுக்கு திருமணம் ஆகும்போதே ஒரு பணம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு பிடிக்கல அப்படின்னா முத்தலாக் சொல்லும்போது அவங்களுக்கு 3 மாதம் மாதவிடாய் காலங்களை இது பண்ணி அவங்களுக்கு ஜீவனாம்சம் தரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி இதெல்லாம் பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பலதார மனம் அதில் அலோவ் பண்ணுவாங்க, பெண்களுக்கு கிடையாது. ஸோ இதில் இப்போ ஹிந்து ஆக்ட் படி, ஹிந்து மேரேஜ் ஆக்டில் பெண்கள் வந்து முதல் தாரம் இருக்கும்போது முதல் தாரத்துக்கு தெரியாமல் 2ஆம் தாரம் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. அப்படி பண்ணால் அது கிரிமினல் குற்றம். ஓகே, அதே மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இது மாறுது. பார்சிக்கு மாறுது, அப்புறம் வந்து சீக்கியர்களுக்கு மாறுது. அது எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ இதுதான். இதில் பௌலோமி பாவினி சுக்லா அவங்க தான் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க, வாரிசுரிமை சொத்துரிமை வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாரிசுரிமைங்கிறது சிவில் உரிமை, மதச்சடங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாரிசுரிமைங்கிறது சிவில் சடங்கு, அது வந்து சிவில் உரிமை தான், மதச்சடங்குல மதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க? பௌலோமி பாவினி சுக்லா. ஓகே, பௌலோமி பாவினி சுக்லா. அதுக்கப்புறம் ஷயாரா பானோ அப்படிங்கிறவங்க தான் இவங்க தான் வந்து இந்த முத்தலாக்காக வழக்கு போட்டு 2019 அதை ஜெயிச்சு அதை கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சிட்டாங்க. சொத்துரிமை சிவில் உரிமைங்கிறதுனால நீதிமன்றமே உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் இதுல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல யாரு டைரக்டா தலையிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலின வாரிசுரிமை சொத்துரிமை திருமண உரிமைகளுக்கு பொது சிவில் சட்டம் தீர்வாகும், யூனிஃபார்ம் சிவில் கோடு தீர்வாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு எதுக்கு? வாரிசுரிமை சொத்துரிமை திருமண வேற்றுமைகள் இது அனைத்துக்குமே அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுல தான் வந்து 1985 ஷாபானோ, 1990 சர்லா முட்கல், 2003 இல் ஜான் வல்மட்டோம், அப்புறம் 2019 ஜோஸ் பாலோ கோடின், இவங்க எல்லாருமே வந்து இந்த பொது சிவில் சட்டத்துக்காக கேஸ் போட்டவங்க. ஸோ இதை நான் ஒரு ஷார்ட்ஸாகவே எடுத்து காமிக்கிறேன். ஸோ பொது சிவிலுக்காக யாருக்கு வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இந்த கருத்தை 1985 ஷாபானோ, 1995 10 வருஷம் சர்லா முட்கல், 2003 ஜான் வல்ல மட்டோம், அப்புறம் 2019 ஜோஸ் பாலோ கோடின்ஹோ. இந்த வழக்குகள்லாம் இதில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி உள்ள வழக்குகள் தான் இது. ஓகே, மற்றபடி பொது உரிமையல் சட்டம் அமல்படுத்த இதில் இல்லை. ஸோ அம்பேத்கர் இந்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் 44வது பிரிவு இந்திய நிலப்பரப்பில் வாழும் மக்கள் ஒரே சேரமென பொது சிவில் சட்டத்தை கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது டிபிஎஸ்பில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தர்ம சாஸ்திரங்கள் இயற்றப்பட்டவரை யாக்ஞவல்லிய ஸ்மிருதி, இது இந்துக்களுக்காக உள்ளது. மிதா ஷாரா, அப்புறம் தயா பாகா ஆகிய குடும்ப சொத்துரிமைகள் வழக்குகள் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் வந்த பிறகுதான் கிறிஸ்துவ இது வந்துச்சு. ஓகே, அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1956 ஹிந்துக்களுக்காக ஹிந்து திருமணம் மற்றும் மனமுறிவு சட்டம், ஹிந்து இறங்குரிமை சட்டம், எத்தனை சட்டம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஹிந்து இளவர் உரிமை மற்றும் பாதுகாவலர் சட்டம், ஹிந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம், உயில் வழி இறங்குரிமை சட்டம். ஸோ இது எல்லாமே வந்து 1956 ஹிந்துக்களுக்கான திருமண சட்டத்துல ஏற்பட்ட சட்டங்கள் தான். அது மட்டும் இல்லாம இஸ்லாத்துல எத்தனை பிரிவுகள் இருக்கு, ஏன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடே இந்த இஸ்லாத்தை பத்தி தான் வந்திருக்கு. ஷியா முஸ்லிம், சன்னி முஸ்லிம், அகமதியா, கச்சி மேமம், கோஜா, லப்பை, ஹனோஃபி, ஹப்பி, மாலிகி, ஹன்பாலி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 10 உட்பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு உட்பிரிவுக்குமே ஒவ்வொரு விதமான அங்க அந்த லாஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதான் சொல்றாங்க. தனிப்பட்ட சட்டமாக ஷரியத் நாடாளுமன்றத்தால் வகுக்கப்பட்ட எந்த சட்டத்தின் கீழும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பிரிட்டிஷ் மற்றும் போர்ச்சுகீஸ் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் கிறிஸ்தவம் பரவ தொடங்கியிருக்கு. 1972 இந்திய கிறிஸ்தவ மதம் திருமண சட்டம், இந்த இது கேள்வி கேட்பாங்க. இந்திய கிறிஸ்தவ மத திருமண சட்டம் திருமணம் மனமுறிவு வாரிசுரிமை சொத்துரிமைக்கு 1872 ஓகே 1872 இயற்றப்பட்டது. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துல 3 மடங்கு சொத்து இருக்கு அப்படின்னா 2 மடங்கு ஆண்களுக்கும் 1 மடங்கு பெண்களுக்கும் மாத்திருந்தாங்க. இப்போ இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் உருவாக்கிய கிறிஸ்தவ சட்ட விதிகளின்படி பெண் வாரிசுக்கு 5000 மட்டுமே கொடுத்து விட்டு ஆண் வாரிசுக்கு மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்றத்தாழ்வுகளை பிரதிபலிக்குது. பெண்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2022 வரை ஹிந்து சமூகத்துல இருந்துச்சு. 2005க்கு அப்புறம்
பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து ஆக்ட் இப்போ சொல்லுது. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ இது வந்து இந்த என்னென்ன சட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது வேற ஒன்றும் சொல்லலை இதில். ஸோ இந்த சொத்துரிமை வாரிசுரிமை அனைத்தருக்கும் ஈக்குவலாக உள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸு. உலக ஃபியூச்சர்ஸ் குத்துச்சண்டை இந்தியாவுக்கு 1 தங்கமும் 2 வெண்கலமும் கிடச்சிருக்கு, 3 வெள்ளியும் கிடச்சிருக்கு. ஸோ யார் யார் வாங்கியிருக்காங்க? இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா தாய்லாந்தில் உள்ள பேங்காக்ல நடந்தது. உலக ஃபியூச்சர்ஸ் குத்துச்சண்டையில் இதில் 3 வெள்ளி 1 வெண்கலம் 1 தங்கம் இந்தியா பெற்றிருக்கு. இதில் தங்கம் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 கிலோ பிரிவில் இந்தியாவின் சந்திரிகா குமாரி அவர்கள் இதில் தங்கம் பெற்றிருக்கிறாங்க. 48 கிலோ பிரிவில் இந்தியாவின் குஞ்சன், அப்புறம் 57 கிலோ பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி, இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் மொத்தம் 3 வெள்ளி ஓகே, அப்புறம் 1 வெண்கலம். ஸோ மொத்தம் 57 கிலோவில் ராதாமணி லங்ஜாம் அரை முன்னேறதுனால அவங்களுக்கு 1 வெண்கலமும் கிடச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இதில் 5 பேர் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருந்து நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே விளக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.